அறிவு இருந்தா எதுல வேணாலும் வெற்றி மேல வெற்றி பெறலாம். அது உலக பிரகாரமா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. நான் சொல்லட்டா, பிசாசின் மேல நமக்கு வெற்றி உண்டா? பாவத்தின் மேல நமக்கு வெற்றி உண்டா? குற்ற மனசாட்சியின் மேல நமக்கு வெற்றி உண்டா? நமக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிற 1000 10,000 பேர் மேலே நமக்கு வெற்றி உண்டா? நம்ம அறிந்து இல்ல அறியாம நேரடியாக மறைமுகமாக போராடுகிற அந்த கால சக்திகள் மேல கூட நமக்கு என்ன உண்டு? அல்லேலூயா. சர்ப்பங்களை நாம் எடுக்க முடியுமா? தேள்களை மிதிக்க முடியுமா? சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் நம்ம ஒண்ணும் செய்யாதா? ஆமென். இதெல்லாம் வேதத்தில் அவர் எழுதி கொடுத்திருக்கிற மகத்துவங்கள். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு, இது அவர் எழுதி கொடுத்த ஒரு மகத்துவம். விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் அது உங்களுக்கு உண்டாயிருக்கும். இது ஆண்டவர் வேதத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற ஒரு மகத்துவம். அல்லேலூயா. இப்படி வேதத்தில் ஆண்டவர் ஆயிரக்கணக்கான மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். இதை நாம் அறிந்து கொண்டால் நாம் சங்காரமாக வேண்டிய அவசியம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? மறந்துட்டோம். அது அந்நிய காரியமா எண்ணிட்டு உட்கார்ந்துட்டு என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, எனக்கு ஒண்ணும் இல்ல, கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம், பக்தி பண்ணி என்ன பிரயோஜனம்? நீ கேட்கிற கேள்விக்கு யாராலும் பதில் தர முடியாது. நீ தேவன் உன் கையில் கொடுத்திருக்கிற இந்த வேதமாகிய மகத்துவத்தை மறக்காமல், அதை குறித்து உபாகமம் 6 சொல்றாரு, இதை ஒரு இருதயமாகிய பலகையில் என்ன செய்து கொள், எழுதிக்கொள், உன் வீட்டு வாசல்களில்